போட்டித் தேர்வு எழுதும் மாணவர்கள் அனைவருக்கும் கணியன் குழுமம் சார்பாக இனிய வணக்கம். நம்ம வந்துட்டு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நமது கணியன் அகாடமி, கணியன் ஐஏஎஸ் அகாடமி, நம்ம அகாடமியிலிருந்து நம்ம மாணவர்களுடைய கோரிக்கை என்னவாக இருந்துச்சு அப்படின்னா, சார் ஃப்ரீ டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுங்க அப்படின்றதா ஒரு மிகப்பெரிய கோரிக்கை இருந்துச்சு. மாணவர்களுடைய அந்த கோரிக்கையை ஏற்று தான் நமது கணியன் ஐஏஎஸ் அகாடமியின் மூலமாக நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, வெற்றி வாகை ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச். இந்த டெஸ்ட் பேட்ச் பார்த்தோம் அப்படின்னா, காலையில நமக்கு வந்துட்டு ஒரு 20 to 30 கொஸ்டின்ஸ் வந்து வரும். குறைந்தபட்சம் ஒரு 20 கேள்விகள் இருக்கும். சரிங்களா? அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து நம்மளுடைய கணியன் ஆப்பில் வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணுவோம் காலையில். சரிங்களா? ஒன்று கணியன் ஆப்பில் வந்துட்டு அதே கொஸ்டின்ஸ் வரும், இல்லாட்டி கணியன் யூடியூப் சேனல்லையும் சரி, கணியன் ஆப்லையும் சரி, ரெண்டுலையுமே நம்ம என்ன செய்ய போறோம்னா, காலையில் வந்துட்டு அதுக்கான கொஸ்டின்ஸ், உங்களுக்கு டெஸ்ட்டுக்கான கொஸ்டின்ஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்து யூடியூப்ல வந்து ஸ்லைட் ஆகும், பிடிஎஃபாக வந்துட்டு கணியன் ஆப்ல வந்து கொடுத்துருவோம். ஸோ இந்த இதை வந்து நீங்கள் படித்து பார்த்துட்டு நீங்கள் ஆன்சர் எழுதி வச்சுருங்க. அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு வந்துட்டு விரிவான விளக்கம் வந்து சாயங்காலம் அதே நாளில் டெஸ்ட் நடக்கக்கூடிய அதே நாளில் வந்து நமக்கு வந்துட்டு சாயங்காலம் வந்து வெளியாகும். ஸோ இந்த கேள்விகள் 20 கேள்விகள் இருக்கும். இந்த 20 கேள்வி கீழே இருக்கிற 4 ஆப்ஷன் கிட்டத்தட்ட பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு 50 கொஸ்டின் to 60 கொஸ்டின் இதிலே வந்து கவர் ஆகிடும். சரிங்களா? அதனால இந்த ஃப்ரீ டெஸ்ட்டை சரியாக வந்து பயன்படுத்துங்க. இந்த ஃப்ரீ டெஸ்ட்டுக்கு பேர் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, வெற்றி வாகை அப்படின்னு வச்சிருக்கோம். சரிங்களா? வாகைன்னு என்னப்பா? வெற்றி வாகை பூவை சூடி நம்ம வந்து வெற்றியை வந்துட்டு அடைவோம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து புறத்திணைகளில் வந்து படிச்சிருப்போம். சரிங்களாப்பா? அந்த வாகை பூவை நினைவாக கொண்டு தான் வெற்றி வாகை அப்படின்னு நம்ம வந்து இந்த பேரை வந்து வச்சிருக்கோம். இந்த டெஸ்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தோம்னா, சார் நான் டிஎன்பிஎஸ்சி படிக்கிறேன், இல்லை டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐபிசிக்கு படிக்கிறேன், நீங்கள் என்ன போஸ்டிங் வேணால் என்ன இதுக்கு வேணால் எடுக்கணும், நமக்கு வந்துட்டு காமனாக தான் டிஎன்பிஎஸ்சியாக இருக்கட்டும், இல்லை டிஎன்யூஎஸ்ஆர்பியாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே நம்ம காமனாக தான் அந்த டெஸ்ட்டு வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். நேற்றைய அறிவிப்பு என்ன நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா, இன்னைக்கு காலையில், அதாவது 30ஆம் தேதி பார்த்தோம் அப்படின்னா என்னப்பா வந்திருக்கு, 30ஆம் தேதி வந்து நமக்கு வந்துட்டு குரூப் 4 வேகன்சி கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு 6244 6200 ப்ளஸ் வேகன்சி வந்து நமக்கு வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி தான் இந்த 2024 பொறுத்த அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா, எஸ்ஐயா இருக்கட்டும், இல்லை பிசியா இருக்கட்டும், பல்கான போஸ்டிங் வந்து வரும் கண்டிப்பாக. இந்த 6244 போஸ்டிங் பொறுத்த அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு இது வந்துட்டு ஒரு தற்காலிகமான ஒரு அறிவிப்பு தான். சரிங்களா? இந்த 6200 ப்ளஸ்ன்றது குரூப் 4 பொறுத்தளவுக்கு தற்காலிகமானதான். இன்னும் போஸ்டிங்ஸ், அதாவது அதுக்கான வேகன்சிஸ் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றதான் நமக்கு நம்ப தகுந்த வட்டாரங்களை வந்து நமக்கு வந்து சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து கவலைப்பட தேவையே இல்லை. சார் நான் டிஎன்பிசி குரூப் 4க்கு படிக்கிறேன், இல்லை குரூப் 2A படிக்கிறேன், இல்லை எஸ்ஐக்கு படிக்கிறேன், இல்லை போலீஸுக்கு படிக்கிறேன், எல்லா பேருக்குமே இந்த ஃப்ரீ டெஸ்ட் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். 6ஆவதுலேருந்து 12ஆம் வகுப்பு இருக்கக்கூடிய அனைத்து புத்தகங்களுடைய முழு தொகுப்பாக தான் இருக்கும். இதிலே பார்த்தோம் அப்படின்னா தமிழாக இருக்கட்டும், இல்லை மேக்ஸாக இருக்கட்டும், இல்லை சைக்காலஜியாக இருக்கட்டும், இல்லை வந்து சயின்ஸாக இருக்கட்டும், சோசியலாக இருக்கட்டும், எல்லாமே நமக்கு வந்துட்டு கலந்த ஒரு கோர்வையாக தான் நம்ம இந்த 20 கொஸ்டினுமே நம்ம வந்து எடுத்து வந்திருக்கோம். சரிங்களா? 20 கொஸ்டின்ஸும் மேக்ஸிமம் ஒரு 30 கொஸ்டின்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து டெய்லி டெஸ்ட் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து இருக்கும். அதனால நீங்கள் வந்து பயப்பட தேவையில்லை. சரிங்களாப்பா? ஓகே, காலையில் வந்துட்டு நமக்கு கணியன் ஆப்லேயும் சரி, கணியன் யூடியூப் சேனல்லையும் காலையில் வந்து உங்களுக்கு கொஸ்டின் அப்லோட் பண்ணிடுவாங்க. சாயங்காலம் அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் ஃபுல் வீடியோ வடிவில் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்கப்பா. சரிங்களாப்பா? ஓகே, அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த தேர்வு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, தினமும் ஒரு தேர்வாக தான் இருக்கும். டெய்லி வந்து உங்களுக்கு ஒரு டெஸ்ட் வந்து கொடுத்துருவாங்க. சரிங்களாப்பா? அதே மாதிரி நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி டிஎன்பிஎஸ்சி நடத்தக்கூடிய அனைத்து தேர்வுகளாக இருக்கட்டும், டிஎன்யூஎஸ்ஆர்பி நடத்தக்கூடிய அனைத்து தேர்வுகளாக இருக்கட்டும், ரெண்டுக்குமே காமனாக தான் இருக்கும். அனைத்து தேர்வுகளுக்கும் உட்பட்டது. சரிங்களா? தேர்வுக்குமானதாக தான் இருக்கும். அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த வினாக்கள் விடைகள் எல்லாமே நம்மளுடைய யூடியூப் சேனல் வழியாகவும் நம்மளுடைய கணியன் ஆப் மூலயமாகவும், சரிங்களா, நம்ம கணியன் ஆப் மூலயமாகவும் நமக்கு வந்துட்டு கொஸ்டின்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க. சரிங்களா? பிளே ஸ்டோரில் போய் கணியன் ஆப்பை வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கங்க. அதன் மூலயமாகவும் நமக்கு வந்து இந்த இலவச டெஸ்ட்டை வந்துட்டு நீங்கள் வந்து பதிவிறக்கம் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியோடைய முக்கிய வினாக்கள், இதுக்கு முன்னாடி கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினாக இருக்கட்டும், இல்லை நம்ம புக்கில் வந்து முக்கியமான கேள்விகளாக இருக்கட்டும், இதுதான் உங்களுக்கு வந்து கொடுக்க போகிறோம். இந்த தேர்வு நோக்கில் நம்ம வந்து தேர்வில் என்னென்ன கேள்விகள்லாம் கேட்பாங்க, இந்த மாதிரி கேள்வி தான் கேட்பாங்க அப்படின்னு நம்மளுடைய அனலைஸ் பண்ணி நம்ம கொஸ்டின்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ இந்த வெற்றி வாகை டெஸ்ட் பேஜை வந்து சரியான முறையில் வந்து பயன்படுத்துங்க. கண்டிப்பான முறையில் டிஎன்பிஎஸ்சியும் சரி, டிஎன்யூஎஸ்ஆர்பியும் சரி 2024 உங்களுக்கான ஒரு போஸ்டிங் காத்திருக்குது. சரிங்களாப்பா? அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஃபாரஸ்ட் எக்ஸாமை பொறுத்தளவுக்கு குரூப் 4ல வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் சேர்த்து தான் குரூப் 4 சிலபஸ் என்னவோ அதை தான் ஃபாரஸ்ட்டுக்கும் வந்து இருக்கும். சரிங்களா? அதனால வந்து பயப்பட தேவையில்லை. குரூப் 4 படித்தவங்க சரி, நமக்கு ஃபாரஸ்ட் வந்து எளிமையான ஒரு கேள்வியாக தான் இருக்கும். ஏன்னா குரூப் 4க்குள்ளே கொண்டு வந்ததுனால அது கொஞ்சம் நமக்கு வந்து ரொம்ப டஃப்பாலாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. குரூப் 4க்கு நம்ம எப்படி படிக்கிறோமோ அதே மாதிரி தான் வந்து நம்ம வந்து அதுக்கும் வந்து படிக்க போகிறோம். அதுக்குன்னு தனியாக சிலபஸ் வந்து இல்லை. சரிங்களாப்பா?
இன்னும் எதுவும் வேற எதுவும் அறிவிப்புகள் அது தொடர்பாக விடுவாங்களா என்னன்னு தெரியல. சரிங்களாப்பா? அதனால அறிவிப்புகளை வந்து வெளியே வந்து பார்த்துடலாம். அதே மாதிரி குரூப் வந்து கால்ஃபர் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 6200 போஸ்டிங் அப்ளை பண்ண நமக்கு வந்து லாஸ்ட் டேட் வந்து 28/2 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிருங்க. ஒரு 10 நாள் கழிச்சு வந்து அப்ளை பண்ணுங்க. எதுவும் நம்ம நல்லா ஹவு டு அப்ளை வந்து வீடியோவும் போடுவோம். அதையும் வந்து நல்லா தெளிவாக படிச்சு பார்த்துட்டு அப்புறமேல நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்க. சரிங்களாப்பா? அதே மாதிரி இந்த டெஸ்ட்டை வந்து வெற்றி வாகை, எல்லாருமே வெற்றி வாகை சூடணும் அப்படின்றதுக்காக தான் இந்த டெஸ்ட்டுக்கு வெற்றி வாகை அப்படின்ற பேரை வச்சிருக்கோம். எல்லாருமே வெற்றி அடையணும், அதான் எங்களுடைய இலக்கு. எங்களுடன் தொடர்ந்து பயணிங்க. கண்டிப்பா 2024 உங்களுக்கான ஒரு போஸ்டிங்கை கண்டிப்பா நீங்கள் வெற்றி பெறலாம். சரிங்களாப்பா? மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.